எல்லோருக்கும் ஸ்வாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போறோம். வாங்க போலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடுவோமா? சேமியா, ஜவ்வரிசி, நெய், உப்பு, சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு, பால். முதலில் சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி கொஞ்சமாக நெய் போட்டு சேமியாவை போட்டு சிறிதாக வறுத்து எடுக்கவும். அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும். இப்போ இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் அதே சட்டியில் சிறிது நெய் விட்டு ஜவ்வரிசியை போட்டு சிறிதாக வறுத்து எடுக்கவும். அதே போன்று முந்திரி பருப்பையும் சிறிது நெய் விட்டு வறுத்து எடுத்து வைக்கவும். இப்போ சட்டியில் தண்ணீர் ஊற்றி வறுத்து வைத்த ஜவ்வரிசியை போட்டு அடுப்பில் வைத்து சிறிது அவிந்தவுடன் எடுத்து வைத்த பாலை ஊற்றி கொதிக்க விட்டு உப்பு, ஏலக்காய் பவுடர், சேமியா, சர்க்கரை, முந்திரி பருப்பு எல்லாவற்றையும் போட்டு கலந்து இறக்கவும். இப்போ சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தயார்.
நீங்களும் வீட்டில் செய்து ரசித்து ருசியுங்கள். இந்த ஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.